அன்பு சொந்தங்களே, ராஜ்பவன் தொகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. கடந்த ஒரு வருட காலமாக அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த எஸ்ஐஆர் பணி நடக்கும் பொழுது நிறைய பேர் இங்க வாக்கு வேண்டும் என்று அண்ணன்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் வாக்கு இங்கதான் வைக்கணும், எனக்கு பட்டா பிரச்சனை இருக்கு, நீங்க சரி பண்ணி கொடுங்க, குடிநீர் பிரச்சனை இருக்கு, சரி பண்ணி கொடுங்க. அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ராஜ்பவன் தொகுதியிலே நான் போட்டியிட்டு இங்கே வெற்றி பெற்று உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னைக்கு நீங்க அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கிறீங்களோ அது என்னுடைய தலையாய கடமை, இந்த பெரும் பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கின்றேன் என்று. அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. ராஜ்பவன் பேரே பாருங்க, ஒரு விஐபி பிரஸ்டீஜியஸ் அப்படிங்கிற தொகுதி மாறிங்க. அதனால நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் இங்க நிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெரும் ஆதரவை வருகின்ற 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அண்ணன் ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொகுதியினுடைய தரத்தை உயர்த்துவார், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வார். ஒரு பண்பானவர், நாகரிகமானவர், எளிமையானவர், அதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஒரு மனிதர், எப்பொழுதும் கூட சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, ஏங்கண்ணா எப்படி கண்ணா அப்படிதான் பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய விருப்பம். நிறைய பொதுமக்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நீங்க பாருங்க, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளை பாருங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம், இந்தி கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம். அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்களை எதிர்த்து இந்த பகுதியில காங்கிரஸ் கட்சியும் நிக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது. 2 கட்சியும் நிக்கிறான். 2 பேரும் கூட ஒரு கூட்டணி உடன்படிக்கையில ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை அதுல கிடையாது. 2 கட்சிகளும் அதற்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இல்லாதவர்கள் 2 பேரும் போட்டி போட்டு நிக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி புதுச்சேரிக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள ஒரு 30 தொகுதிக்குள்ள தொகுதி பங்கீடு செய்து யார் எங்கே நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள், மக்களுடைய பணத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிங்கிற பொழுது புதுச்சேரியில காட்டாட்சி அவிழ்த்து விட்டவர்கள், ரவுடி ராஜ்யமாக புதுச்சேரியை வைத்திருந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூட புதுச்சேரியில தஞ்ச புகழமாக இங்கே வந்திருந்தவர். நம்முடைய ஆட்சி வந்த பிறகு, கடந்த 5 ஆண்டுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மக்கள் எல்லாம் பெரிதும் போற்றக்கூடிய ஐயா ரங்கசாமி அவர்கள் இந்த பகுதியினுடைய முதல்வராக கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு அமைதி பூங்காவாக புதுச்சேரியை மாற்றியது மட்டுமல்ல, தொழில் புரட்சியிலிருந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வி.பி. ராமலிங்கம் அவர்கள் நீங்க தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்து அவரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்று அடிப்படை பிரச்சனை எல்லாம் இங்கே தீர்க்கப்பட்டு ராஜ்பவன் தொகுதி 30 தொகுதியில முதன்மை தொகுதியாக, எல்லா குறியீடுகளிலும் கூட முதன்மை தொகுதியாக வருவதற்கு அண்ணன் அவர்களிடம் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. கட்சி முழுமையாக அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்களோடு இருக்கிறது. அதனால் இந்த சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் கால்நடையாக வாகனத்துல வரப்போறீங்க, பொதுமக்களை சந்திக்க போகின்றோம், அவங்களுடைய வாக்கு கேட்க போறோம். மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி தாமரை சின்னத்துல வாக்களித்து அண்ணன் ராமலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.